ஒருத்தர் சரியில்லாம இருக்காரு. ஓகேவா? இப்போ நானு சரியா இருக்கிறேன். சரிங்களா? இப்ப சரியா இருக்கிற நான் என்ன என்னோட சிந்தனை போகும், நம்ம பெஸ்டா இருக்கிறோம், அவரு சரியில்லை. அப்புறம் அப்படி சரியில்லாம இருந்தாருன்னா அவருக்கு சிரமப்படுவாரு. ரெண்டாவது இந்த மாதிரிலாம் செய்யறதுனால அவரு என்ன கஷ்டப்படுவாரு. தோணுமா தோணாத நம்ம உள்ள? ஆமா, கண்டிப்பா தோணும்ல. ஆனா ரீசனா இந்த எண்ணம் தான் இங்க நம்ம மாத்திக்கணும். இந்த எண்ணத்தை மாத்திக்கணும், அந்த எண்ணத்தை மட்டும் மாத்திக்கணும். இந்த நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, எல்லாமே குட், எல்லாமே சரி, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஓகேங்களா? இப்ப இந்த எண்ணம் ஒண்ணு இருக்குல்லையா, இப்ப நம்ம கிட்ட இந்த எண்ணம் தான் உங்களை எந்த இடத்துக்கு எப்படி நிக்க வைக்கணும், உன்னை சிந்திக்க வைக்கணும், உன்னை எப்படி புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யாரை எப்படி நம்ம அணுகுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது மட்டும் யாருக்கும் தெரியாது. இங்க அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு வேற்றுமை. இப்ப இங்க சொன்னதுனால நம்ம எல்லாத்தையும் ஓகே எடுத்துன்னு போக முடியுமா? முடியாது. உண்மைதானே? எப்படி எடுத்துன்னு போக முடியும்? நான் கஷ்டப்படுறேன், அவர் நல்லாகிறாரு, நல்லாகிறவரு கஷ்டப்படுறவரை பார்த்து என்ன படிக்கிறேன் நம்ம கேட்போம். அவர் நல்லா இருக்கிற இவர் மட்டும் நான் எப்படி இருக்கிறேன், ரெண்டு பேரும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்ப சரியா இருக்கிறவரு சரியில்லாத பார்த்து நினைப்பார். ஒரே விஷயம், அவர் சரியாகணும்னு நினைச்சாருன்னா இட்ஸ் குட் மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இல்லை. நம்ம பெஸ்ட் இப்படிதான் தோணும், எல்லாரோட இயல்பான தோணும் அப்படின்னு தோணுமா? இப்ப தோணுமா அவர் என்ன சொல்ல பார்ப்போம், எப்படி மாத்தி பண்ண சொல்லுவோம், எல்லாம் உருப்பட மாட்டா நம்ம சொல்லுவோம், இப்படியே போனா துன்பத்தை அனுபவிப்பேன் இப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த எந்த இதுவுமே சொல்லாம இந்த சரியான செயலை செய்யற நபரு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு இது கொடுக்கப்பட்ட வேலை, நான் செய்யற அந்த கருணையான செயலை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை நான் செய்யறேன். ஓகேவா? அவருக்கு அந்த வேலை கொடுக்கல, அவரு வேற ஏதோ நார்மலா வேலைக்கு போறாரு, ஜாலியா குடும்பத்தை பார்த்து சுத்தாச்சு, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு இந்த செயலை செய்யறவர்கள் சிந்திக்கணும், அவர் அதை நினைக்கணும். ரெண்டாவது, அவர் நான் இதை செஞ்ச ஒரு அனுபவம் பெறுவேன்ல, நான் இந்த அனுபவத்தை அந்த நபர் செய்யாம பெறுவாரு, அதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அவரு நான் செஞ்சு என்ன ஒரு பக்குவத்தை நான் பெறுவனோ அதை செய்யாம அவர் பெறுவாருன்ற எண்ணத்தை நம்ப வைக்கணும். இதுதான் சரியான வார்த்தை, இதுதான் சரியான ஒரு சிந்தனை. இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரும்போது இப்ப இந்த மாதிரி இப்ப போட்டிருக்காங்க இல்லையா, வச்சுங்க இல்லையா, இந்த வாசகத்துக்கான அர்த்தத்தை உன்னால சொல்ல முடியும், இந்த வாசகம் என்னன்றதை உன்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க சொன்னது இங்க யாரும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது, அது எல்லாமே சரின்னு வந்துச்சு, எல்லாம் சரி உங்களால ஏத்துக்க முடியாது. இப்ப நான் இந்த கருணையான செயலை செய்யும் போது எனக்குள்ள இதெல்லாம் சின்ன எனக்குள்ள வரும், இதெல்லாம் இயல்பா நான் சிந்திச்சது உண்டு. நான் இயல்பா நான் செயலை செய்யும் போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டே வருவாங்க, என் ஃப்ரெண்டே வந்து குடிச்சிட்டு போவாரு, என்ன ஏதோ ஒரு பேஸ்ட் விட போவாரு, சிரிச்சுட்டு போவாரு, எவ்வளவு அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி போவாரு. நான் லைவா பாத்துக்கிறேன், லைவா நடந்த விஷயம். அது நினைக்கும் போது அதான் தோணும், பரவாயில்ல உனக்கு அது கொடுக்கல, உனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அதை நீ செய்யற, எனக்கு இது கொடுக்கப்பட்டு நான் செய்யறேன், உனக்கு அதுல சந்தோஷம், எனக்கு இதுல சந்தோஷம், அவ்வளவுதானே தவிர்த்து எந்த விதத்திலயும் என்னை விட நீ கீழே கிடையாது, உன்னை விட நான் மேலேயும் கிடையாது. இந்த எண்ணம் என்கிட்ட அதிகமா இருக்கு. இதுதான் இருக்கிறது ஒரு பிக்கஸ்டான ஒரு சூப்பரான எண்ணம் தான். இது வரணும் ஒருத்தருக்கும். எவ்வளவு ஒரு சரியான பர்சனுக்கு, சரியான பர்சன்னா இந்த எண்ணம் உள்ளவங்க சரியான பர்சன். இந்த மாதிரி எண்ணம் இருக்கும்.